எஸ்எஸ்எம்ஆர் தமிழ் உதகை மண்டலத்திலிருந்து அப்படி தாங்க சொல்லணும். ஸோ உங்களுக்கு வந்து ஊட்டி வந்தீங்க அப்படின்னா என்னைய மாதிரி சோலோ ட்ராவலாக கூட இருக்கலாம், அல்லது நீங்கள் ஒரு கப்புலாக கூட இருக்கலாம், அல்லது ஒரு ஃபேமிலியாக வந்தீங்கன்னா கூட பரவாயில்ல. சீப் அண்ட் பெஸ்ட்டாக நீங்கள் வந்து ஊட்டியை சுற்றி பார்க்கணும், மெயினான பிளேசஸ் எல்லாம் சுற்றி பார்க்கணும் அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு ஆப்ஷன் இருக்குது. மக்களே, சாக்லேட் பார்த்தீங்கன்னா மேக் பண்ணுறது நீங்கள் வந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க. The types of tea are black tea, CTC and alternate. பொட்டானிக்கல் கார்டெலாம் பார்த்து முடிச்சிருக்கீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஓரளவு தான் காட்டணும், நமக்கு வேற என்னப்பா டைம் வேற இல்லைங்க. அதனால அடுத்த பிளேஸ்க்கு நம்ம வந்து மூவ் ஆன் ஆகி போகலாம். வணக்கம் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எஸ்எஸ்எம்ஆர் தமிழ் உதகை மண்டலத்திலிருந்து அப்படி தாங்க சொல்லணும். ஸோ இப்போ நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா தொட்டபெட்டா பீக்கில் தான் நம்ம வந்து இருக்கிறோம். என்னடா ஊட்டி பஸ் ஸ்டாண்டோட வீடியோ முடித்தானே திடீர்னு தொட்டபெட்டாலேருந்து ஆரம்பிக்கானே அப்படின்னு கேட்பீங்க. ஒரு சர்க்கியூட் பஸ் வந்துச்சுங்க, அந்த அன்னைக்கு வேகமாக ஏறி வந்தாச்சு. அதனால் இன்ட்ரோ கூட அங்கே எடுக்கலை. ஸோ அதனால் நம்ம வந்து தொட்டபெட்டாலேருந்து நம்ம வந்து இன்ட்ரோ வந்து எடுத்துகிட்டு இருக்கோம். ஸோ உங்களுக்கு வந்து ஊட்டி வந்தீங்க அப்படின்னா என்னைய மாதிரி சோலோ ட்ராவலாக கூட இருக்கலாம், அல்லது நீங்கள் ஒரு கப்புலாக கூட இருக்கலாம், அல்லது ஒரு ஃபேமிலியாக வந்தீங்கன்னா கூட பரவாயில்ல. சீப் அண்ட் பெஸ்ட்டாக நீங்கள் வந்து ஊட்டியை சுற்றி பார்க்கணும், மெயினான பிளேசஸ் எல்லாம் சுற்றி பார்க்கணும் அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு ஆப்ஷன் இருக்குது. டிஎன்எஸ்டிசிலேருந்து ஆப்ரேட் பண்ணுற சர்க்கியூட் பஸ் அப்படின்னு ஒன்று வந்து ஆப்ரேட் பண்ணுறாங்க. ஸோ இது வந்து இந்த சீசன் டைம் மட்டும்தான் ஆப்ரேட் பண்ணுவாங்க. ஸோ அதுக்குள்ளே நீங்கள் வந்து ஊட்டியை சுற்றி பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து தாராளமாக இந்த பஸ்ஸை வந்து யூஸ் பண்ணி சுற்றி பார்க்கலாம். சீப் அண்ட் பெஸ்ட்டான ப்ரைஸில் வந்து நீங்கள் வந்து சுற்றி பார்க்கலாம். பெர் ஹெட்டுக்கு வந்து 100 rupees வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 8 பிளேஸ் வந்து இவங்க வந்து அதில் வந்து கவர் பண்ணுவாங்க. சர்க்கியூட் பஸ் மீன்ஸ் இப்போ வந்து என்னைய வந்து இங்கே தொட்டபெட்டாவில் வந்து இறக்கி விட்டுட்டு அந்த பஸ் வந்து போயிட்டு அடுத்து இன்னொரு பஸ் வரும். நான் அதே பஸ்ஸில் ஏறி வந்து அடுத்த பிளேஸுக்கு வந்து நான் வந்து போய் வந்து சுற்றி பார்த்துக்குவேன். செம கிளைமேட்டுங்க, ஊட்டி கிளைமேட்டு சான்ஸே இல்லை. ஸோ மக்கள், என்கிட்ட வந்து சுண்டல் விற்கிறாங்க. நிறைய திங்ஸ் இருக்குது, பர்ச்சேஸ் பண்ணால் தாராளமாக பண்ணிக்கலாம். ஸோ மக்களே, தொட்டபெட்டா பீக்கில் வந்து நீங்கள் வந்து என்ட்ரி டிக்கெட் வந்து எடுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அங்கேயே போட்டிருப்பாங்க 10 rupees அப்படின்ட்டு. என்ட்ரி டிக்கெட் எடுத்துகிட்டு நீங்கள் வந்து தாராளமாக உள்ளே போகலாம். ஸோ என்ட்ரி டிக்கெட்டை வந்து நீங்கள் வந்து கட் பண்ணிவிட்டு தாராளமாக நீங்கள் வந்து உள்ளே வரலாம். ஒரு சின்ன ஒரு செக்கிங் மாதிரி நீங்கள் டிக்கெட் வாங்கியிருக்கீங்களா இல்லையான்னு மட்டும்தான் பார்ப்பாங்க. மற்றபடி பெரிய ஒரு ப்ராசஸ் எதுவுமே வந்து கிடையாது. கூட்டத்தை பாருங்கள் எவ்வளோ கூட்டம் அப்படின்ட்டு. காலங்காத்தாலே எங்க மக்களே, செம்ம ஸ்பாட்டுங்க ஃபோட்டோலாம் எடுக்கிறதுக்கு. ஒரு 4-5 ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு பாருங்கள் எவ்வளோ பேர் ஃபோட்டோஸ் ஷூட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ட்டு. செம்மையாக இருக்குது. ஸோ இப்படியே போகலாம் வாங்க. ஸோ மக்களே, மேலே வந்தோன்னா ஒரு வியூ டவர் மாதிரிங்க. ஹைட்லேருந்து நீங்கள் வந்து வியூ பண்ணி பார்த்துக்கலாம்.
செம்மையாக இருக்குது. மக்களே தொட்டபெட்டா பீக் வந்து போயிட்டு ரிட்டன் போயிட்டு இருக்கோம். ரிட்டன் வந்து நமக்கு வந்து வேற ஒரு சர்க்கியூட் பஸ் வரும். அதில் ஏறி நம்ம வந்து என்ன பிளேஸ் போனோம் அப்படின்னா அந்த பிளேஸ்க்கு வந்து நம்ம வந்து போய்க்கலாம். ஓகேங்களா? ஸோ மக்களே தொட்டபெட்டா பீக் முடிச்சுட்டு அப்படியே டைரெக்டாக டீ ஃபேக்ட்ரிக்கு வந்து வந்துட்டோங்க. ஓகேங்களா? ஊட்டி கிளைமேட்டை பார்த்தாலே தெரியும். எவ்வளவோ சுற்றிட்டு நமக்கு ஃபேஸில் டயர்ட்னஸ் இருந்தாலும் அந்த டயர்ட்னஸ்லாம் அந்த ஊட்டி வந்து பரிசு எங்கிட்ட போட்டுருதுங்க. ஓகேங்களா? ஜாலியாக நல்லா சுற்றுங்கடா அப்படிங்கிற மாதிரி தான் எங்களோட கிளைமேட் வைப் வந்து எங்களுக்கு வந்து இருக்குது. ஸோ டீ ஃபேக்ட்ரிக்குள்ளே போய் என்ன இருக்குது அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து பார்க்கலாம். அதே மாதிரி ஒவ்வொரு ஸ்டாப்ல இருந்துமே இந்த சர்க்கியூட் பஸ்ஸஸ் வந்து வந்துக்கிட்டே இருக்கும். நீங்கள் அதை வந்து எடுத்துக்கிட்டு நீங்கள் எவ்வளோனாலும் சுற்றி பார்க்கலாம். ஓகேங்களா? கிட்டத்தட்ட 8 பிளேசஸ் சர்க்கியூட் பஸ் வந்து வந்துக்கிட்டே இருக்கும். பெஞ்ச்மார்க் டீ ஃபேக்ட்ரி அண்ட் சாக்லேட் ஃபேக்ட்ரிங்க, இதுக்குள்ளே தாங்க போக போகிறோம். பெஞ்ச்மார்க் சாக்லேட் ஃபேக்ட்ரிக்குள்ளே இப்போ வந்து நம்ம வந்து போக போகிறோம். பாருங்கள். மக்களே சாக்லேட் பார்த்தீங்கன்னா மேக் பண்ணுறது நீங்கள் வந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க. இதுக்குள்ளே வந்து உங்களுக்கு வந்து அலோடு வந்து கிடையாது, ஸ்ட்ரிக்ட்லி ப்ராஹிபிட்டட். ஸோ அதனால் நம்ம மேக் பண்ணுறது வந்து நம்ம இப்படியே பார்த்துக்கிட்டே போகலாம். மக்களே நீங்கள் அப்படியே சாக்லேட் ஃபேக்ட்ரியை பார்த்துட்டு அப்படியே மேலே வந்தீங்க அப்படின்னா டீ ஃபேக்ட்ரிக்கு போகிறதான வே வந்து இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஸ்டெப்ஸ் தான் இருக்கும். அப்படியே ஏறி நீங்கள் மேலே வாங்க. ஸோ மக்களே இதாங்க தேயிலை. அந்த செடியிலேருந்து பறித்து இலையை வந்து டைரெக்டாக போட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ மக்களே தேயிலையோட இலை செம. தேயிலை செடியிலேருந்து இந்த இலையை பறிச்சிங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் இருக்கும். மக்களே பார்த்தீங்க அப்படின்னா டீ ஃபேக்ட்ரிக்கு நமக்கான என்ட்ரி டிக்கெட் வந்து 10 ரூபீஸ் வந்து சார்ஜ் பண்ணுறாங்க பெர் ஹெட்டு. ஓகேங்களா? மக்களே பார்த்தீங்க அப்படின்னா மேலே ஏறி வந்தோடனே ஹிஸ்ட்ரி ஆஃப் டீ அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து சம் டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ உங்களுக்கு டைம் இருந்ததுன்னா பார்த்துக்கோங்க. நான் ஒரு 5 செகண்ட் வந்து இமேஜ் போட்டு விட்றேன். போட்டு அஞ்சு தடவை அரைச்சிட்டு தூளை வந்து ஃபர்மெண்டேஷன் ஆகி இது வந்து ட்ரையிங் ஆகுது வீட்டில் ட்ரையிங் ஆகி அப்புறமேட்டு பேக்கிங் ஆகுறதுக்கு 15 செகண்ட். 15 செகண்டில் ஒரு பேக்கெட் ரெடி ஆகிடுச்சு. ஒரு 500 கிராம் வந்து 15 செகண்ட் ரெடி ஆகிடுச்சு. இது வந்து ஃபஸ்ட்டு வந்து ஃபர்ஸ்ட் வந்து டீ லீஃபாக ஃபஸ்ட்டு போடணும். கிரெயின் ஆகும். 5 டைம்ஸ் கிரெயின் ஆகும். ட்ரம்மில் போய் 2 ஹவராக ஃபர்மெண்டேஷன் ஆகுது. 2 ஹவராக ஃபர்மெண்டேஷன் ஆகி கீழே வந்து ட்ரையிங் ஆகுது. ட்ரையிங் ஆகி கீழே வந்து பேக்கிங் ஆகுது. ஓகே, தேங்க்யூ. மக்களே
மக்களே அவங்க பார்த்தீங்க அப்படின்னா அந்த டீ தூள் ஆனது உங்களுக்கு வந்து எப்படி ரெடி ஆகுது, அதோட ப்ராசஸ் என்ன அப்படிங்கிறத வந்து உங்களுக்கு வந்து அவர் வந்து டீட்டெயில் எக்ஸ்பிளைன் பண்ணி பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ அதை வந்து ஒன்ஸ் 2 வாட்டி போட்டு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கே வந்து புரியும். மக்களே பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வாங்கின அந்த 10 ரூபா டிக்கெட்டுக்கு ஏற்ற மாதிரி இங்கே வந்து ஒரு டீ வந்து ப்ரொவைட் பண்ணிடுவாங்க காம்ப்ளிமெண்ட்டாகவே. டீ சூப்பராக இருக்கும் அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கேன். பார்க்கலாம். About the varieties of tea which is made from one single bush called as Camellia sinensis. The types of tea are black tea, CTC and orthodox. மக்களே இங்கே வந்து பெஞ்ச்மார்க் கம்பெனிலேருந்தே அந்த தேயிலை அதெல்லாம் இங்கே வந்து சேல்ஸ் பண்ணுறாங்க. ஸோ உங்களுக்கு தேவை அப்படின்னா நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். மக்களே பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டுக்காக டீ தூள் வந்து வாங்கிட்டு போயிருக்கோம். நார்மல் டீ தூள் 1/2 கிலோ வந்து 200 ருபீஸ் வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. டீ வந்து நல்லா இருந்தது. ஸோ அதனால் நம்ம எங்கிட்டே டீ தூள் வந்து வாங்கியாச்சு. மக்களே நீங்கள் வந்து சாக்லேட் வந்து பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக அங்கே வந்து ஒரு பர்ச்சேசிங்க்கு வந்து ஒரு சென்டர் வந்து வச்சுருக்காங்க. ஸோ தாராளமாக நீங்கள் வந்து சாக்லேட்ஸ் வந்து வாங்கிக்கலாம். மக்களை இப்போ நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா ஊட்டியில் உள்ள பொட்டானிக்கல் கார்டன், ஒரு மெயின் டூரிஸ்ட் பிளேஸ் அப்படின்னு கூட சொல்லலாம். கவர்மெண்ட் பொட்டானிக்கல் கார்டனில் தான் நம்ம வந்து இருக்கிறோம். ஸோ உள்ளே போய் நம்ம வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். உள்ளே போகலாமா? இந்த பொட்டானிக்கல் கார்டனோட என்ட்ரி டிக்கெட் பார்த்தீங்கன்னா பெர் ஹெட்டுக்கு 100 ருபீஸ் வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. இது வந்து சீசன் டயத்தில் போனாலும் அந்த 100 ருபீஸ், மேபி நான் சீசனாக இருந்தது அப்படின்னா கொஞ்சம் கம்மியாகலாம். எதுவும் ஆராய்ச்சி பண்ணுறாரு போல். எல்லாரும்
பார்த்துட்டு இருக்கீங்க நம்ம சீரிஸ் ஊட்டி சீரீஸை. ஃபஸ்ட்டு ஒரு எக்ஸ்ப்ளோரிங் சீரீஸ் தான் இது. பொட்டானிக்கல் கார்டன் இருக்கும், நிறையா ஃப்ளவர்ஸ் இருக்குது. சூப்பராக இயற்கை ஃப்ளவர்ஸோட அழகை வந்து ரசிச்சுக்கிட்டே இந்த மாதிரி போய்கிட்டு இருக்கேன். ஓகேங்களா, சூப்பராக இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்களும் வீடியோவில் பார்த்து ரசிப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இதே மாதிரி நிறைய எக்ஸ்ப்ளோரிங் வீடியோஸ்லாம் வேணும் அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். என்னென்ன பிளேஸ் இருக்கணும்னு கமெண்ட் பண்ணுங்கள். இனிமேல் அதையும் நம்ம வந்து வெயிட் பண்ணுவோம். ஓகேவா, திருப்படா. பொட்டானிக்கல் கார்டன்லாம் பார்த்து முடிச்சிருக்கீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஓரளவு தான் காட்டணும், நமக்கு வேற என்னப்பா டைம் வேறு இல்லைங்க. அதனால் அடுத்த பிளேஸ்க்கு வந்து நம்ம வந்து மூவ் ஆன் ஆகி போகலாம். சாப்பிட வேறு செய்யணும். காலையில் வேறு ஒரு சுமாரான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் தான் வந்து சாப்பிட்டோம். ஸோ வயிறு வேறு பசிக்கிறதுனால போய் அப்படியே சாப்பிட்டு கிளம்பலாம். வாங்கடா. ஸோ மக்களே, உள்ளே வந்து உங்களுக்கு வந்து கேன்டீன் ஃபெசிலிட்டிஸுமே அவைலபிளாக இருக்குது. நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். மக்களே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 2.5K அந்த ட்ரிப் முடிக்கலான்னு பார்த்தா இதுள்ள வெதர் காரணமாக ஒரு கொடையெல்லாம் வாங்க வேண்டிய செலவெல்லாம் ஆயிடுச்சு. சரி பரவாயில்ல, இருந்தாலும் இதெல்லாம் ஓன் இன்சூரன்ஸ் வந்து எடுத்து கவர்மெண்ட் ரோஸ் கார்டன் இருக்குங்களா, கவர்மெண்ட் ரோஸ் கார்டன் அங்கே தான் நம்ம வந்து வந்திருக்கிறோம். ஸோ இதில் வந்து உள்ளே போய் என்ன இருக்குது அப்படிங்கிறது ஒரு அப்படியே ஒரு நேச்சுரல் காட்சி வந்து காமிச்சிருக்கேன். மழையும் பெய்யுது, வெயிலும் அடிக்குது. என்ன எப்படி ஆக்கி வச்சிருக்கீங்க மக்களே, வியூவை பாருங்க, நல்லா இருக்கு. மக்களே, ரோஸ் கார்டன் பார்த்தீங்கன்னா அவ்வளோ பெருசு இருக்குது. பட் ஆனால் இதை சுற்றி பார்க்கறதுக்கு தான் எங்களுக்கு வந்து டைம் வந்து கிடையாது. ஏன்னு கேட்டிங்கன்னா நாங்கள் சீக்கிரம் வரது வந்து கீழே இறங்கணும். இங்கே வந்து ஸ்டே கிடையாது. சுத்தனா கூட சுற்றலாம், பட் ஆனால் அது கொஞ்சம் ஹரிபரியாக கீழே போகிற மாதிரி இருக்கும். ப்ரோ, சந்தோஷ் ப்ரோ, ஒரு டைலாக் எடுத்து விடுங்க. ஏன் ப்ரோ? இயற்கை வந்து அப்படியே கண்ணை பறிக்குது ரோஸ் கார்டனில். அதாவது ஏசி காற்று வாங்கினா ஏசி காற்று வாங்கிக்கலாம். எனக்கு வெயில் அடிக்கணும் அப்படின்னா வெயிலும் அடிச்சுக்கலாம். மழையும் பெய்யணும் அப்படின்னா லைட்டாக அப்பப்போ மழையும் பெய்யுது. அந்த அன்னைக்கு ஊட்டி அப்படிங்கிறது ஒரு தனி ஒரு இதாக இருக்குது. எனக்கு இவ்வளோதானா? அவ்வளோதான், அதுக்கு மேலே வரல, வார்த்தை வரல. ஒன்லி வீடியோ மட்டும்தான் வருது. ஒன்லி வீடியோ மட்டும்தான், வார்த்தை வராது. அப்படியே பாருங்க, என்ஜாய் பண்ணுங்க, நடந்துட்டு போயிட்டே இருங்க. டே ஃப்ரீயாக இருக்கீங்களா? ஒரு 1 டே அல்லது 2 டே ஃப்ரீயாக இருக்கீங்களா? 7 TNSTC ஆர் SCTC பஸ்ஸில் ஏறி வாங்க. இந்த மாதிரி சர்க்கியூட் பஸ் எடுங்க. 100 rupees தான். கிட்டத்தட்ட எல்லாத்தையுமே இம்பார்ட்டண்டான பிளேசஸ் எல்லாமே நீங்கள் வந்து அசால்ட்டாக சுற்றி பார்க்கலாம். ஓகேவா? பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக ஊட்டி வந்து
தாராளமாக சுற்றி பாருங்கள். ட்ரிப் போகணும் அப்படின்னு நினைக்கிற உங்கள் ஃப்ரெண்டுக்கு வந்து இந்த வீடியோ மறக்காமல் ஷேர் பண்ணிவிட்டு சுற்றி பாருங்கள். மக்களே, எனக்கும் வந்து இந்த ரோஸ் கார்டனை ஃபுல்லாக சுற்றி காட்டணும் அப்படிங்கிற ஆசை தான். பட் ஆனால் நமக்கு டைம் இல்லை அப்படிங்கிற ஒரு காரணத்தினால நம்ம வந்து அப்படியே வெளியே போயிடலான்னு இருக்கிறோம். ஓகேங்களா? ஸோ மன்னித்துக் கொள்ளுங்கள். ஒன் டே ட்ரிப்பில் வந்து நம்ம வந்து அவ்வளோதான் பண்ண முடியும். ஏன்னா மழை வேறு இங்கே ஒரு மாதிரி இருக்கா. திடீர்னு மழை பெய்ஞ்சிச்சு அப்படின்னா மறுபடியும் வீட்டுக்கு போகிறது செய்கிறதெல்லாம் பல பிளான் இருக்குது. அதெல்லாம் கொஞ்சம் இதாகும். ஸோ மக்களே, நம்ம வந்து ரோஸ் கார்டன் முடிச்சுட்டு அந்த சர்க்கியூட் பஸ்ஸுக்கு வந்து நம்ம வந்து ஏறியாச்சு. நான் வந்து இதை வண்டி போட் ஹவுஸ் வந்து நான் வந்து கொஞ்சம் கட் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மழை வேறு பெஞ்சிக்கிட்டே இருக்கா. சரி ரைட்டு, நம்ம வந்து இதுக்கு மேலே இங்கே நமக்கு வந்து செட் ஆகாது. நம்ம அடுத்த பிளானுக்கு வந்து கொஞ்சம் இதாகும், வீட்டுக்கு போக செய்ய அது வந்து கொஞ்சம் டிலே ஆகும். ஸோ அதனால நான் வந்து இந்த ட்ரிப்பில் வந்து 4 பிளேஸ் வந்து நான் வந்து கவர் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா தொட்டப்பட்டா பீக்கு, செகண்டு பார்த்தீங்க அப்படின்னா ரோஸ் கார்டன், தேர்டு பார்த்தீங்க அப்படின்னா பொட்டானிக்கல் கார்டன், ஃபோர்த்து பார்த்தீங்க அப்படின்னா டீ அண்ட் சாக்லேட் ஃபேக்ட்ரி போனோம். டோட்டலாக ஒரு 4 பிளேஸஸ் வந்து இன்றைக்கி வந்து கவர் பண்ணியிருக்கிறோம். ரொம்ப பப்பிங்க. ஸோ மக்களே, ஒரு வழியாக இந்த ஊட்டி எக்ஸ்ப்ளோரிங் விளாக் வந்து ஒரு முடிவுக்கு வந்து வந்துருச்சுங்க. காலையில் இந்த ஊட்டி சென்ட்ரல் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி ஒரு 4 பிளேசஸ் வந்து வெற்றிகரமாக நம்ம வந்து சுற்றி பார்த்துட்டு, இதே ஊட்டி பஸ் ஸ்டாண்டுக்கு வந்து நம்ம வந்து ஒரு 2 o'clock வந்து நம்ம வந்து ரீச் ஆகிட்டோம். ஓகேங்களா? ஒரு 4 பிளேசஸ் வந்து சுற்றி பார்த்தோம். ஸோ இன்றைக்கி கொஞ்சம் மழை கிளைமேட் அப்படியே கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கிறதுனால நான் வந்து இனி இருக்கிற 1-2 பிளேசஸ் வந்து நான் வந்து அவாய்ட் பண்ணிக்கிட்டேன். ஸோ இதுக்கடுத்து நான் வந்து கீழே வந்து டவுன்வர்ட்ஸ் வந்து நான் வந்து இறங்க வேண்டிய கட்டாயத்தில் வந்து நான் இருக்கிறதுனால நம்ம வந்து இந்த விளாக் வந்து இன்றைக்கி இதோட முடிச்சுக்கலாம். ஸோ ஓவராலாக இந்த சர்க்கியூட் பஸ்ஸில் வந்து இந்த ஊட்டியை சுற்றி பார்க்குறது வந்து உண்மையிலே பெஸ்ட் ஆப்ஷனுங்க. இதை விட பட்ஜெட்டாக வேறு ஆப்ஷன் இருக்கா அப்புறம் அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இல்லை அப்படின்னு தாங்க சொல்லுவேன். எப்படிதான் இருக்குது எக்ஸ்பீரியன்ஸு? வேறு லெவலு. எங்களுக்கு 2 பேருக்குமே இதான் ஃபஸ்ட் டைம் ஊட்டியில். ஆமாம், நான் ரொம்ப என்ஜாய் பண்ணோம். அதுக்கேற்ற மாதிரி மழை எல்லா கிளைமேட்டும் மாறி மாறி வந்ததுனால அது வேறு லெவலில் இருந்துச்சு. மெயினாக அவங்களுக்கு இந்த செடி வளர்க்குறதுல இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க வந்து இந்த ரோஸ் பார்க்கில் போயிட்டு வாங்கினீங்கன்னா ஒரு 50க்குள்ளே தான் எல்லா செடியுமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் இந்த சர்க்கியூட் பஸ் வந்து ட்ரை பண்ணலாம். உண்மையிலேயே ரொம்ப ஒர்க்கு தான். முக்கியமாக பட்ஜெட் எப்படி? பட்ஜெட்டை பற்றி சொல்லணுன்னா, நான் உங்களுக்கே தெரியும் எங்கள் ட்ராவல் எல்லாமே லோ பட்ஜெட் தான். எல்லாமே லோ பட்ஜெட், எல்லாமே லோ பட்ஜெட் தான் நம்ம வந்து. ஓகேங்களா? லோ பட்ஜெட்டில் வரணும் அப்படின்னா திஸ் இஸ் த பெஸ்ட் ஆப்ஷன் ஃபார் யூ. ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை வந்து ஆல்னு செலக்ட் பண்ணிடுங்க. ஸோ அடுத்த வீடியோ உங்களை சந்திக்கும் வரை அண்டில் தன் உங்களிடம் விடைபெறுவது உங்கள் SSMR மற்றும் சிவிதன். டாட்டா, பை பாய்.